வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி தேதி 26th February 2024. டைம் எக்ஸாக்டாக 10:32 ஆகிட்டுருக்கு. இப்போ மார்க்கெட்டோட லெவல் என்னங்கிறத பார்ப்போம். பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட்டு கரண்ட் ரன்னிங் 46,661 ரன் ஆகிட்டுருக்கு. நம்மளோட இன்றைக்கி உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு இன்றைக்குள்ள ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 46,723 இன்றைக்குள்ள ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் 46,553. இப்போ கரண்ட் மார்க்கெட்டு லெவல் வந்து 46,664 ரேஞ்சில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதுங்கிறது. இப்போ நான் மார்னிங் எடுத்த ட்ரேடு என்னங்கிறதையும் காட்டுறேன். இன்றைக்கி டோட்டல் ஓவரால் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரேடு இங்கே காட்டுறது 12. அதில் 2 ட்ரேடு ரிஜெக்டடு. ஸோ 10 ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஓவரால் ப்ராஃபிட்டாக லாஸ் ஆகுறதையும் காட்டுறேன். ஸோ ஓவரால் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கிறது 10,306 rupees until 10:35 வரலும் பண்ணியிருக்கோம். இனி ஃபர்தர் எடுக்கிறது பிரேக் அவுட் லெவலை வச்சுட்டு ரீஎன்ட்ரி கொடுக்கலாம். எகெயின் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த கேண்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு எகெயின் ரிவர்சல் ஆகிருக்கு இந்த லாங் கேண்டில் ரெட்டில். ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் லிட்டில் பிட்டு டவுன் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி ரீசெண்டாக 165 குவான்டிட்டி 429க்கு பை பண்ணியிருக்கேன். ஒரு லாட்டு கால் 412க்கு செல் பண்ணியிருக்கேன். இது ரீசெண்ட் ட்ரேடு 10:46க்கு எடுத்தது. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆஃப் ஆஃப் த ப்ரைஸ் டவுன் ஆகிடுச்சு. மார்னிங் நம்ம 10,000 ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். அது இப்போ பார்த்தீங்கன்னா 6,000 7,000 ரேஞ்சில் ரன் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி எந்த சைட் போகுதுங்கிறது. அட்லீஸ்ட்டு ஒரு 1 or 2 கேண்டில் ரெட்டில் கீழே ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் லிட்டில் பிட் இன்க்ரீஸ் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த ட்ரேட் நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்குது. வெயிட் பண்ணலாம். அகெயின் நம்மளோட மார்னிங் ஓவரால் ப்ராஃபிட் ரெக்கவரி ஆகிடுச்சு. 10,300 ரன் ஆகிட்டுருக்கேன். பொசிஷன் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஃபர்தர் ஒரு கேண்டில் ரெட்டில் ஃபார்ம் ஆச்சு. இந்த கேண்டிலுக்கு நெக்ஸ்ட்டு கேண்டில் ரெட்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா நம்மளோட ப்ராஃபிட்டு அரௌண்டு 13,000 ரேஞ்ச் வரும் போக சான்சஸ் இருக்குது. நம்ம ஹோல்டு பண்ணியிருக்க புட்டு அப்ராக்சிமேட்டு 438 rupees வந்தால் கூட நான் எக்ஸிட் ஆயிடுவேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ 422 நம்ம பை ப்ரைஸ் 429. பை ப்ரைஸ் 429. ஸோ 438 10 rupees ப்ராஃபிட் வந்தாலும் க்ளோஸ் பண்ணிடலாம். வெயிட் பண்ணி பார்க்குறேன். இப்போ ப்ரைஸ் 431 ரன் ஆகிட்டுருக்கு. 438 வந்ததுன்னா எக்ஸிட் ஆகிடுவேன். ஓவரால் பொசிஷன் 9,300. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரேஞ்சு ரீச் ஆக போகுது 436. மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனால தான் லிட்டில் பிட் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ 446.53 போயிடுச்சு. நான் எக்ஸிட் பண்ணுறேன் பொசிஷனை. ஓப்பன் பொசிஷன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஓவரால் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது 15,009 rupees. பேங்க் நிஃப்டி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும்
நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்தது, இந்த கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்தது, தென் க்ரீன் கேண்டில். எகெயின் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 1 or 2 கேண்டில் டவுன் வரும்னு. அதே மாதிரி தேர்டு கேண்டில் வரலும் வந்துருச்சு. சப்போர்ட் வந்து இப்போ டச் பண்ணுற ரேஞ்சில் இருக்குது. பட் எனிவே நான் எடுத்து இந்த பொசிஷன் எல்லாம் க்ளோஸ்டு, எதுவும் இப்போது ஓப்பன் பொசிஷன் இல்லை. டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட்டட் ட்ரேடு பார்த்தீங்கன்னா ரிஜெக்டட் ட்ரேடு 2 ட்ரேட் போக பேலன்ஸு 14 ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். நம்பர் ஆஃப் ட்ரேடு 16, 2 ட்ரேடு ரிஜெக்டடு. ஸோ ஃபைனல் ட்ரேடு 14 எக்ஸிக்யூட்டிவ் ட்ரேட். ஓவரால் ப்ராஃபிட் 15,009 rupees. ஸோ இன்றைக்கி இந்த ட்ரேடு இதோட நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இன்றைக்கி ஃபர்தர் ட்ரேடு எதுவும் நான் எடுக்கலை.